இது வந்து தற்காலிகமாக அடுத்தது எப்படின்னா ஜனநாயக முறைப்படி நம்ம பண்பாடுகளை தேர்தல் நடத்தி நம்ம எப்படி உறுப்பினர் தேர்ந்தெடுப்போமோ பொறுப்பாளர் தேர்ந்தெடுப்போமோ அது மாதிரி தேர்ந்தெடுக்கலாம். இப்போதைக்கு வந்து தற்காலிகமா தலைவரை வந்து அன்னைக்கு செல்வம் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறோம். துணைத் தலைவரை வந்து அன்னைக்கு குமார் அவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். பொருளாதார வந்து தனசேகர். இது வந்து தற்காலிகமானதுன்னா இது மாற்றத்துக்குரியதுன்னா உங்கள்ட்ட இருந்து ஏதாவது அப்ஜெக்ஷன் வந்தா மாத்திக்கலாம். சரியா? இது போல வந்து செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாக உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாமே வந்து தேர்ந்தெடுக்கணும். அது நீங்க வந்து ஒரு முறையா இருந்தால் அந்த கட்டமைப்பு வந்து நீங்க அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அது வந்து தேர்தல் பண்பாடுகளோட ஒரு வேண்டுகோள். ரொம்ப நன்றி. பண்பாடு கழகத்தின் தலைவர் சங்கரவர்த்தி அவர்கள் கொண்டாடப்படுத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக துணைத் தலைவராக குழுவை சார்ந்த குமார் அண்ணா அவர்களுக்கு பண்பாடு கழக தலைவர் சங்கரவர்த்தி அவர்கள் கொண்டாடப்படுத்தி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கடுத்தபடியாக செயலாளர் தந்தை அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நிதி அமைச்சர் பொறுப்பாளர் குழுவை சார்ந்த தனசேகரன் அண்ணன் அவர்களுக்கு கொண்டாடப்படுத்தி கௌரவிக்கப்படுகிறது. தற்காலிகமாக எடுக்கப்பட்ட ஒரு பதவி, இது மாற்றி அமைக்கப்படும்.